நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எப்பசோழன். எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா கிரேட் எஸ்கேப்பு. அண்ணன் ட்ரம்ப் ஆட்சியில தான் அமெரிக்கா அழிகிறது. என்னது, அண்ணன் ட்ரம்ப் ஆட்சியில் அமெரிக்கா அழியுதா? அப்படி ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லுவீங்க. அதை தான் நான் பட்டியலிட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இந்தியா எந்த விதத்தில் கிரேட் எஸ்கேப் ஆகிருக்குது அப்படின்ற விஷயத்தையும் விரிவாக பார்க்க போகிறோங்க. முதல்ல ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் வயதாகி போய்விட்டதோ என்னவோ தெரியல, தான் எடுத்த முடிவுகளில் அடிக்கடி மாற்றத்தை கொண்டு வருகின்றார். முடிவுகளில் உறுதியாக இருக்க மாட்டாரு. உதாரணமாக சொல்லணும்னா, உக்ரைன் ரஷ்யா போர் விஷயத்தில் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் பகுதிகளை ரஷ்யா பிடிச்சிருந்ததுன்னா ரஷ்யா அந்த பகுதியில் விட்டு கொடுக்க வேண்டாம். உக்ரைன் போய் ரஷ்யாவுடைய தலைநகர் மாஸ்கோவில் பேச்சுவார்த்தை நடத்தி அமைதி ஒப்பந்தத்தை எட்ட வேண்டும். அப்படி இல்லைன்னா அமெரிக்கா வரி பணத்தை வீணாக உக்ரைனுக்கு நாங்கள் செலவு பண்ண மாட்டோம். நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போகிறதுக்கு நாங்கள் ஏன்டா வரி பணத்தை வீணாக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ஆனால் ஐநா மன்றத்தில் ட்ரம்ப் பேசுகின்ற போது என்ன சொன்னார்? உக்ரைன் பகுதிகளை நேட்டோ படைகளும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஒன்றிணைந்து ரஷ்யா கிட்ட மீட்கணும். அமெரிக்கா உறுதுணையாக இருக்கும், விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொன்னார். இரண்டாவது, நேட்டோ நாடுகள் மீது ரஷ்ய விமானங்கள் பறந்தால் சுட்டு தள்ளலாம், அமெரிக்கா உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ மொத்தத்தில் ரஷ்யா நட்பு நாடு என்ற நிலைக்கு வந்த ட்ரம்ப் அதிரடியாக ரஷ்யாவை முழுமையான எதிரியாக கருதினார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம ட்ரம்ப் இங்கிலாந்து போயிருந்தார். இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் அவர்களை சந்தித்தார். சார்லஸ் தான் சொன்னாராம், இரண்டாம் உலக போராக இருக்கலாம், அதற்கு பிறகான பனிப்போர் யுகமாக இருக்கலாம், ரஷ்யாவை நாம் கட்டுக்குள்ளே தான் வச்சுருந்தோம். ஆனால் இன்னைக்கு ஒன்றும் இல்லாத ரஷ்யாவுக்கு போய் நம்ம பயந்துக்கிட்டு உக்ரைன் பகுதிகளை விட்டு கொடுக்கணுமா? உக்ரைன் பகுதிகளை விட்டு கொடுத்தோம் என்றால் அடுத்தது ரஷ்யாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் மீதும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ரஷ்யா போர் தொடுக்கும். தொடர்ச்சியாக நாம் பகுதிகளை விட்டு கொடுக்க வேண்டியதாயிடும். அதனால் ரஷ்யாவுக்கு உக்ரைன் பகுதிகளை விட்டு கொடுக்கவே கூடாது. ஒன்றுமில்லை, உக்ரைன் பகுதிகளை விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் மீட்டெடுப்போம் அப்படின்னு களத்தில் இறங்குகின்ற பொழுது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும், ஏம்பா இந்த சில பகுதிகளாவது விட்டு கொடுங்கப்பா அப்படின்னு இறங்கி வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராவதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உக்ரைன் பண்ணுறது தப்பு. ஐரோப்பிய ஒன்றியமும் நேட்டோவும் அமெரிக்காவும் பண உதவியோ ஆயுத உதவியோ தரமாட்டோம், ரஷ்யா கிட்ட என்ன சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனுக்கு எதிராக நின்றோம் என்றால் ரஷ்யாவுக்கு இன்னும் கிரேடு ஏறிடும். அதற்கு பிறகு இறங்கியே வரமாட்டாங்க. அதனால் பகுதிகளை தரமாட்டோம் என்று சொல்லுங்க. அப்போ தான் ரஷ்யா பார்த்தீங்கன்னா சில பகுதிகளாவது எனக்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்று பேச்சுவார்த்தை தொடங்கி போர் நிறுத்தத்துக்கு வருவாங்க அப்படின்னு சார்லஸ் மன்னர் சொன்னாராம். இரண்டாவது, ரஷ்யாவை ஒட்டி இருக்கக்கூடிய நேட்டோ நாடுகள் மீது ரஷ்யா போர் தொடுத்தால் ரஷ்யாவுக்கு எதிராக நாம் களம் இறங்கினால் நம்ம நாடு அழிவை நோக்கி போயிடும்பா. ஏன்னா ரஷ்யா இழப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. ஏற்கனவே அது எல்லா விதமான பொருளாதார தடையும் சுமந்து கொண்டு தான் இருக்குது. அப்படி சுமந்து கொண்டு தான் ரஷ்யா தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்குது. இப்படி உலக நாடுகளே ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கின்ற பொழுது ரஷ்யா சர்வே பண்ணுறதுக்கு கற்றுக்குச்சு. எத்தனை தடை வந்தாலும் சரி ரஷ்யாவை இனி முடக்க முடியாது. அதனால் பக்கத்து நாடுகள் மீது ரஷ்யா துணிச்சலாக போர் தொடுக்கலாம். இப்படி துணிச்சலாக போர் தொடுக்கின்றத நாம் எப்படி தடுத்து நிறுத்த போகிறோம்? உக்ரைன் பகுதிகளை கொடுப்பதன் மூலமாக ரஷ்யாவுக்கு ஆசை காட்டாதீங்க. தயவு செய்து பக்கத்து நாடுகளுக்கு ஆபத்து. எல்லாவற்றும் இழந்திருக்கக்கூடிய ரஷ்யா போருக்கு தயாராக இருக்கும். எல்லா வளங்களுடன் இருக்கக்கூடிய நாம போருக்கு தயாராக இருக்க மாட்டோம், நமக்கு அழிவு ஏற்படும் என்பதனால அப்படின்னு இங்கிலாந்து சார்லஸ் மன்னர் ட்ரம்ப்பினுடைய நிலைப்பாட்டை மாற்றினாராம். அதனால தான் ஐநா மன்றத்தில் நம்ம டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உக்ரைன் பகுதிகளை ரஷ்யா கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாராம். ஏற்கனவே ட்ரம்ப் முதல் 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் தான் எடுத்த முடிவில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருப்பாராம். மற்றவங்க தான் இறங்கி வரணுமா. ஆனால் இன்னைக்கு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் முடிவுகளை எடுத்து விட்டு அவரே இறங்கி வந்து விடுகின்றாராம். ட்ரம்ப் எடுத்த முடிவுக்கு அமெரிக்க மக்களும் அரசியல் தலைவர்களும் அலுவலக ஊழியர்களும் தயாராக இருக்கும் பொழுது திடீர்னு அந்த முடிவில் மாற்றம் ஏற்படுகின்ற போது பழைய நிலைக்கு நம்ம அரசு ஊழியர்களோ இல்லை அரசியல் தலைவர்களோ அமெரிக்கா மக்களோ வருவது மிகப்பெரிய சிக்கலாக இருக்குதாம். அதனால் நிலையான முடிவு இருந்தால் மக்கள் ஒரே பாதையில் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் மாற்றி மாற்றி ட்ரம்ப் முடிவெடுப்பதனால அமெரிக்காவே குழப்பத்தில் இருப்பதாக சொல்கிறாங்க.
ரெண்டாவது இந்தியா கிரேட் எஸ்கேப். எப்படின்னு பார்க்கும்பொழுது ட்ரம்ப் எப்போதுமே சும்மா இருக்கவே மாட்டாரு. அதனால லேட்டஸ்டாக நமக்கு ஆப்பு வைப்பதா நினச்சிக்கிட்டு அமெரிக்காவில் தொழிற்சாலை இல்லாத மருந்துகள் மீது 100% வரி விதிக்கிறம்பா. ரெண்டாவது அமெரிக்காவில் தொழிற்சாலை கட்டிக்கிட்டே இருக்கிறியா அப்படின்னா மருந்துகளை நீங்கள் உங்கள் நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணலாம். தொழிற்சாலை கட்டிட்ட பிறகு நீங்கள் இங்கே மருந்து உற்பத்தி பண்ணீங்கன்னா உங்கள் மருந்து மீது வரி கிடையாது அப்படின்னு சொன்னார். பேட்டன்ட் வாங்கியிருக்கக்கூடிய மருந்துகள் மீது, அதை தாண்டி பிராண்டட் மருந்துகள் மீது 100% வரி விதிப்போம் அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். ஆனால் இந்தியாவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக ஜெனரிக் மருந்தை நீங்கள் ஏற்றுமதி பண்ணீங்கன்னா அமெரிக்காவுக்கு அதுக்கு வரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். நாம் இந்த 2025 ஆகஸ்ட் வரைக்கும் அமெரிக்காவுக்கு 106 லட்சம் கோடிக்கு மருந்துகளை ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். மொத்தமாக 2.21 லட்சம் கோடிக்கு உலகம் முழுவதும் மருந்தை ஏற்றுமதி பண்ணியிருக்கிறோம். நாம் அதில் அமெரிக்காவுக்கு மட்டுமே 106 லட்சம் கோடிக்கு மருந்துகளை ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். இப்படி லட்சம் கோடிக்கு மேலாக மருந்துகளை ஏற்றுமதி பண்ணாலும் நாம் அமெரிக்காவுக்கு 31% ஜெனரிக் மருந்துகளை தான் நாம் ஏற்றுமதி பண்ணுறோம். அதனுடைய மதிப்பு 77,321 கோடி. அதனால் பெரும்பான்மையான மருந்துகள் ஜெனரிக் மருந்துகளாகவே இருப்பதனால ட்ரம்ப் 100% வரி போட்டாலும் நமக்கு மருந்து கம்பெனிகள் எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாது. நம்ம பெரும்பான்மையான கம்பெனிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்தை ஏற்றுமதி பண்ணுது. சன் பார்மா ஏற்றுமதி பண்ணுது. டாக்டர் ரெட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ணுறாங்க. அரபிந்தோ ஃபார்மாஸ் பார்த்தீங்கன்னா மருந்தை ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஜைடாஸ் அந்த லைஃப் சயின்ஸ் ஆனது மருந்தை ஏற்றுமதி பண்ணுது. கிளாண்ட் ஃபார்மாஸ் அந்த கம்பெனியும் மருந்துகளை ஏற்றுமதி பண்ணுறாங்க. இப்படி எல்லா நிறுவனங்களும் அமெரிக்காவுக்கு ஜெனரிக் மருந்துகளை ஏற்றுமதி பண்ணுறதுனால நம் மீது ட்ரம்ப் அவர்கள் 100% வரி போட்டாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவில் எந்த மருந்தெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ அந்த டோட்டல் மருந்து எடுத்து நீங்கள் பிளேட்டில் கொட்டினீங்கன்னா 2 மருந்து இந்தியா மருந்தாக தான் இருக்கும், 1 மருந்து தான் வெளிநாட்டு மருந்தாக இருக்கும். இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் 1 ஜெனரிக் மருந்து தவிர மற்ற மருந்துகள் மீது 100% வரியாக இருப்பதனால இப்போது ட்ரம்ப்பு எப்போ 100% வரிப்பா மருந்துகள் மீதுன்னு அறிவிச்சிட்டார். ஆனால் மாற்று ஏற்பாடை செய்யாமல் மருந்துகள் மீது 100% வரி விதித்ததுனால இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் எல்லாமே தலைகீழாக மாறி போய் கிடக்கிறது. இப்போ எங்கே வரி கம்மியாக இருக்கும், எந்த நாட்டில் இருந்து மருந்தை இறக்குமதி பண்ணலாம் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் பார்த்தீங்கன்னா தவியாய் தவிக்கின்றார்கள். இதில் முக்கியமாக அமெரிக்க அரசாங்கமே அப்படியே ஆடி போய் இருக்குது. ஏன் தெரியுமா? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு என்பது வேற, இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு என்பது வேற. எப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே, சம்பாதிக்கின்ற சம்பளத்தில் மருத்துவத்துக்கென்று குறிப்பிட்ட பைசாவை அரசாங்கம் எடுத்துக்கும், கல்விக்கென்று குறிப்பிட்ட பைசாவை அரசாங்கமான சம்பளத்திலிருந்து எடுத்துக்கும். அதனால் முழுமையான ஹெல்த் கேரை அமெரிக்க அரசாங்கமே வழங்கும். அவங்க இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் நம்ம மருத்துவத்துக்கென்று தனியாக பணத்தை சேமிக்க வேண்டியது கிடையாது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சில பேர் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க, சில பேர் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் அமெரிக்காவில் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும். அதனால் சம்பளத்திலேருந்து காசு பிடிச்சிக்குவாங்க. இன்றைக்கி 100% வரி விதித்ததுனால மருந்து பொருட்களில் அமெரிக்காவுக்கு இறக்குமதி ஆவது மிகப்பெரிய பிரச்சனையாகி போயிடுச்சு. இந்தியாவுக்கு மட்டுமா இந்த 100% வரி? உலகத்தில் எந்த நாடெல்லாம் அமெரிக்காவில் கம்பெனி இல்லாமல் மருந்துகளை ஏற்றுமதி பண்ணுறாங்களோ எல்லா நாட்டுக்கும் தான் 100%. அதனால் அமெரிக்காவில் அக்டோபர் 1 மேலே மருந்து தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? அமெரிக்காவில் மருந்து உற்பத்தி கிடையாது, இறக்குமதி மட்டும்தான். அதனால தான் ஒரு தட்டில் 3 மருந்துகள் இருந்தால் அதில் 2 மருந்து இந்தியாவானதாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கொரோனா காலத்தில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் புதுசாக மருந்து கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள் அமெரிக்காவில், இனிமே இந்த உலகத்துக்கு எந்த பயமும் தேவையில்லை அப்படின்னு சொன்னார். மருந்து கண்டுபிடிச்சார். ஆனால் அந்த மருந்தை எங்கே உற்பத்தி பண்ணார் தெரியுமா? நம்ம நாட்டில் தான் உற்பத்தி பண்ணார். நம்ம நாட்டு தான் உற்பத்தி மையம். கண்டுபிடிச்சாலும் உற்பத்திக்கான எல்லா ஆயுதங்களும் இந்தியாவில் தான் இருக்குது. அதனால் இப்போது 100% வரி போட்டுட்டாரு. மாற்று ஏற்பாடு செய்யாமல் வரி போட்டதன் காரணமாக அமெரிக்காவில் மருந்து தட்டுப்பாடு
இது அரசாங்கமே முழு மருத்துவ செலவையும் ஏற்பதனால இன்னைக்கு அரசாங்கத்தின் மீது அந்த மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. மொத்தத்தில் ட்ரம்ப் யோசிக்க மாட்டாரு, யோசித்து எடுக்கின்ற முடிவிலும் உறுதியாக இருக்க மாட்டாரு. ஆனால் 100% வரி விதிச்சிட்டோம், கஜானாவுக்கு பணமானது வந்து குவிய போகுது அப்படின்னு சொல்லுகிற ட்ரம்ப் அமெரிக்காவில் உற்பத்தி மையங்களை உருவாக்க தவறிட்டாரு. அதனால் ட்ரம்ப் ஆட்சியில் தான் வந்து அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டு வருது. எந்த அளவுக்கு வீழ்ச்சியை சந்திச்சுக்கிட்டு வருது அப்படின்னும் பொழுது அமெரிக்கா விரல் நீட்டுனா அடங்கி போய்விடுகின்ற எல்லா நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிராகவே படை திரட்டுகின்றன. மெக்சிகோ எடுத்துங்க, வெனிசுலா எடுத்துங்க. இப்போ அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் என்ன பிரச்சனை? ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் வெனிசுலாவிலிருந்து போதைப் பொருட்களை கடத்துகிறாங்க. சட்டவிரோதமான குடியேறிகள் மூலமாகத்தான் அமெரிக்காவில் போதைப் பொருள் வருது, அதுக்கு வெனிசுலா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நடு கடலில் போதைப் பொருளை கடத்திக்கிட்டு வராங்கன்னு சொல்லிவிட்டு விமானத்தின் மூலமாக குண்டு வீசி அந்த படகையை அழிச்சார். ஆனால் வெனிசுலா பொறுத்த வரைக்கும் அட அப்பாவி மக்களை கொண்டுட்டீங்க, எங்கே போதைப் பொருளை கடத்தினாங்க, ஆவணங்களை காட்டுங்க, ஆதாரங்களை காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. இரண்டாவது, அமெரிக்கா போர்க்கப்பல் மீது வெனிசுலா விமானங்கள் பறந்தன அப்படின்னு சொல்லிவிட்டு வெனிசுலா விமானங்களை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு தள்ளினார். ஸோ உடனடியாக வெனிசுலாவை பொறுத்த வரைக்கும் யோ என்ன நினச்சிட்டு இருக்க மனசில் தொலைச்சிடுவன் தொலைச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு 2.5 மில்லியன் இராணுவ வீரர்களை அமெரிக்காவுக்கு எதிராக திரட்டி இருக்குது. கொலம்பியாவுடைய கரீபியன் கடலுக்கு பக்கத்தில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 14 போர்க்கப்பலை கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறார். அதே வெனிசுலாவும் வந்து பார்த்தீங்கன்னா தன் பங்குக்கு ஒரு 15 போர்க்கப்பலை டொனால்டு ட்ரம்ப்புக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. ஏற்கனவே 2.5 இராணுவ வீரர்களை அமெரிக்காவுக்கு எதிராக சண்டை போகிறதுக்காக வெனிசுலானது தயார் செய்து வச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குடிமக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா போர் வீரனாக மாற்ற துப்பாக்கி கொடுத்து பயிற்சி எடுத்து கொண்டு இருக்குது. மொத்தத்தில் உலக அண்ணனுக்கு எதிராக ஒரு பெரிய போரையே தொடங்க போகுது வெனிசுலா. அதனால் உலக அளவில் ட்ரம்ப்பும் தன்னுடைய செல்வாக்கை குறைச்சிக்கிட்டாரு. அமெரிக்கா மீது இருக்கக்கூடிய பயமும் ட்ரம்ப் அவர்களால் போச்சு. ஏன்னா தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு அது பூதாகரமாக வெடிக்கின்ற பொழுது அந்த விஷயங்கள்ல இருந்து அப்படியே அந்தர் பெல்ட் அடித்து வெளியே வருது. அது மாதிரி தான் வெனிசுலா விஷயத்திலும் இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. அது மட்டும் கிடையாது, நம்முடைய வர்த்தக உடன்பாடு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியுமாக நம்மளை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு, மறைமுகமான வரிகளை போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனாலும் நம்முடைய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. அமெரிக்காவினுடைய வர்த்தக செயலாளர் நம்ம நாட்டுக்கான அமெரிக்க தூதர் ஜோர்ஜி கோர் அவங்களிடத்துல பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார். அந்த பேச்சுவார்த்தையானது அமைதியாகவும் ஆக்கப்பூர்வமானதாகவும் இருந்தது. நாம் என்ன எதிர்பார்த்தோமோ அதே எதிர்பார்ப்பு தான் அமெரிக்காவும் கொண்டு இருக்கிறது. நாம் இந்த நாளுக்குள்ளே வந்து அமெரிக்கா இந்தியாவுக்கு இடையில் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படும் அப்படின்னு ஒரு கால நிர்ணயம் செஞ்சுருக்கோம். ஆனால் அந்த கால நிர்ணயத்துக்கு முன்பாகவே வந்து அமெரிக்கா இந்திய வர்த்தக ஒப்பந்தமானது இறுதியாகும். இதில் என்ன ஸ்பெஷல் தெரியுமா? இந்தியா எப்படி வர்த்தக ஒப்பந்தத்தை அமெரிக்காவும் போட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதே மாதிரியான ஒப்பந்தம் தான் இறுதியாகும். அமெரிக்காவுடைய ஆதிக்கமானது ஒருபோதும் நம் மீது திணிக்க முடியாது அப்படின்னு நம்முடைய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார். என்னங்க, வல்லரசு நாடான அமெரிக்கா தன்னுடைய நலத்தை இந்தியாவுக்காக விட்டு கொடுக்குமா அப்படின்னு சொல்லுகின்ற போது அரசியல் தலைவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும்னா நிச்சயமாக விடாப்பிடியாகத்தான் இருப்பாங்க. ஆனால் அரசியல் தலைவர்கிட்ட யார் பேசணுமோ அவங்க பேசினாங்கன்னா நிச்சயமாக அமெரிக்காவுக்கு இதுதான் நல்லதா அப்படின்னு உணர்ந்து இந்தியா எந்த மாதிரியான ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை எட்ட விரும்புதோ அந்த வர்த்தக ஒப்பந்தமானது நமக்கு அரங்கேறும் அப்படின்னு பியூஷ் கோயல் சொல்றார். என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? முதலீட்டாளர்கள், வர்த்தகர்கள், இறக்குமதியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் இவங்கெல்லாம் கூப்பிட்டு தொடர்ச்சியாக பியூஷ் கோயல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை செய்து கொண்டு இருக்கின்றார். இந்த ஆலோசனை முடிவில் வர்த்தகராக இருக்கலாம், ஏற்றுமதியாளர்களாக இருக்கலாம், உற்பத்தியாளர்களாக இருக்கலாம், முதலீட்டாளர்களாக இருக்கலாம், எல்லாருமே வந்து இந்தியா மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களாம். ரெண்டாவது, இந்தியாவிலிருந்து வருகின்ற பொருளானது தரமானதாக இருக்கிறது, குறித்த நேரத்தில் வந்து சேருது, தேவையான அளவுக்கு கிடைக்கிறது. அதனால அமெரிக்காவில் இதற்கு மேலும் ஒரு ஃபேக்டரியை தொடங்கி அது உற்பத்தி பண்ணி அதற்கு பிறகு நாங்கள் விற்கணும்னா அதற்கு பிறகு எங்கள் மார்க்கெட்டு காலி ஆகிடும். அதனால இந்தியாவிலிருந்து தொடர்ச்சியாக நாங்கள் பொருட்களை இறக்குமதி பண்ணவே விரும்புகிறோம். இதை நாங்கள் டொனால்டு ட்ரம்ப் கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாணிக்கத்தனமாக
யார் இடத்துல பேசினோம்னா வர்த்தக ஒப்பந்தமானது இறுதியாகவும், யார் அழுத்தம் கொடுத்தா ட்ரம்ப் இறங்கி வருவாரோ அவங்க கிட்ட போய் நம்முடைய பியூஷ் கோயல் அவர்கள் பேசியிருக்கிறாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதனை. அதையும் தாண்டி இன்னொரு சறுக்கலை அமெரிக்கா சந்தித்து இருக்கிறது. இந்தியாவை மட்டமாக நினச்சிட்டாங்க. அதுலேயும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்களை ரொம்பவே மட்டமாக நினச்சிட்டாரு நம்ம ட்ரம்ப். அமெரிக்காவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கின்றார். ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரு, ஏன்பா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லாத ஆக்கணும்பா. டாலருக்கு எதிராக பிரிக்ஸ் கூட்டமைப்பானது பணத்தை அறிமுகப்படுத்தும் போல் இருக்குது. பிரிக்ஸ் பணமானது வெளியே வந்துச்சுன்னா டாலருடைய பயன்பாடு குறைஞ்சு போடும். அதனால் பிரிக்ஸ் கூட்டமைப்பானது வலிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதன் மீது பல்வேறுபட்ட தடையை போட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் நம்ம சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் ஐநா மன்றத்தில் உரையாற்றத்துக்காக போயிருக்கிறாருங்க. அப்படி ஐநா மன்றத்தில் உரையாற்றின பிறகு பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா வெளியுறவுத்துறை அமைச்சர்களையும் சந்தித்து பேசியிருக்கின்றார். அமெரிக்காவுக்கு எதிராக வர்த்தக போரையே உருவாக்கின மாதிரி பிரிக்ஸ் கூட்டமைப்பானது பலதரப்பட்ட விநியோக செங்கிலியை நாம உருவாக்கணும். ஒரு நாட்டையே எதிர்பார்த்து இருப்பது ஆபத்தின் உச்சம். கொரோனா காலத்துக்கு பிறகு நாம ஒரே ஒரு விநியோக சங்கிலியை நம்பிட்டு இருந்தோம்னா அது ஆபத்தா போயிடும். அதனால பல்வேறுபட்ட நாடுகள் இருந்து பல்வேறுபட்ட பொருட்களை பல்வேறுபட்ட நாடுகளும் இறக்குமதி பண்ணணும், ஏற்றுமதி பண்ணணும். அதனால பல்வேறுபட்ட விநியோக சங்கிலியை உருவாக்க வேண்டும். அது சுதந்திரமாக இருக்க வேண்டும். வர்த்தகமோ முதலீடோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டினுடைய விருப்பத்துக்கு நாம் ஆட்படக்கூடாது. அந்தந்த நாட்டினுடைய நலனின் அடிப்படையில் தான் வர்த்தகம் பார்க்கணும். இதை பிரிக்ஸ் கூட்டமைப்பானது முன்னின்று எடுத்து செல்ல வேண்டும். எரிசக்தி பாதுகாப்பாக இருக்கலாம், எல்லை பாதுகாப்பாக இருக்கலாம், தீவிரவாத ஒழிப்பாக இருக்கலாம், அதோட எண்ணெய் வர்த்தகமாக இருக்கலாம், எண்ணெய் இறக்குமதியாக இருக்கலாம், இல்லை உயிர்காக்கும் மருந்துகளாக இருக்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடுகளை நம்பி இருக்க வேண்டாம். நாம் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் என்ன கிடைக்குதோ அதை நம்ம நாட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்தளிக்கின்ற பொழுது நமக்கு சமநிலையான பொருளாதாரம் கிடைக்கும். ஒருத்தரையே நம்பி இருப்பதனால ஏற்படுகின்ற இழப்பை கொரோனா தருணத்தில் நம்ம பார்த்தோம். அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுவோம், அமெரிக்கா டாலரில் வந்து வியாபாரம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவே நம்பி இருக்க வேண்டாம் ஐயா. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட என்ன இருக்குது, எங்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணத்திலே வந்து வியாபாரத்தை பார்த்துக்குவோம். அதனால பல்முனை வர்த்தகமே வந்து இனி உலகத்தை வலிமைப்படுத்தும் என்று சொல்லிட்டு அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டே ஆலோசனை நடத்துகிறாரு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். அந்த அளவுக்கு ட்ரம்ப்புடைய செல்வாக்கு விழுந்து தான் போயிருக்குது. பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்புக்கு எதிராக ட்ரம்ப் கொதித்து எழுகின்றார். ஆனால் அந்த கூட்டமைப்பினுடைய ஆலோசனை கூட்டமானது அமெரிக்காவிலே நடக்குது. ஸோ இதுதான் அமெரிக்கா அண்ணன் ட்ரம்ப்புடைய தலைமையில் செல்வாக்கு எழுந்துக்கிட்டு வருது. மெக்சிகோலாம் வாய் பொத்திக்கிட்டு இருந்தது, வெனிசுலாலாம் வாய் பொத்திக்கிட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு எல்லா நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிராக போர்க்கொடியை உயர்த்துகிறது. அது மட்டும் கிடையாது, சொர்ஜி லாவ்ரோவ் ரஷ்யாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்று நினைக்கிறேன், அவர் அமெரிக்காவுக்கும் நேட்டோ நாடுகளுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். ரஷ்யா விமானங்கள் நேட்டோ நாடுகள் மீது பறக்காது. தவறான கற்பிதம் கொண்டு நீங்கள் ரஷ்யா விமானத்தை தாக்கணும்னு நினச்சிங்கன்னா ரஷ்யா போரில் குதிக்கும், அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு மிரட்டி இருக்கின்றார். ஸோ மொத்தத்தில் ட்ரம்ப் என்னவெல்லாம் செய்ய நினைச்சாரோ அதையெல்லாம் தப்பாக செய்கிறாரு. எடுத்த முடிவில் உறுதியாக இல்லை. மூன்றாவது அமைதி ஒப்பந்தம் களத்தில் இறங்குறேன் அப்படின்னு சொன்னார். கடைசி வரைக்கும் அமைதி ஒப்பந்தத்தை நோக்கி போகாமல் மீண்டும் ரஷ்யாவுடன் வந்து பார்த்தீங்கன்னா மல்லு கட்டுறாரு. அதுக்கு நேட்டோ நாடுகளை கூப்பிட்றாரு, கூடவே ஐரோப்பிய ஒன்றியத்தை கூப்பிட்றாரு, வாங்க உக்ரைன் பகுதியில் மீட்கலாம்னு சொல்கிறாரு. அதனால் அமெரிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்பினால் குழம்பி போய் கிடக்கிறது. பொருளாதார மந்த நிலை வேற தொடர்கிறது. இறக்குமதி இல்லாதனால பற்றாக்குறை வேற இருக்கிறது. உண்மையை சொல்ல போனால் ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சியில் அமெரிக்கா அழிவை நோக்கி தான் போகுது. ஸோ மருந்துகள் மீது 100% வரி விதித்தாலும் நம்ம இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நம்ம ஜெனரிக் மருந்துகளை தான் வந்து ஏற்றுமதி பண்ணுறோம். அது மீது வரி விதிக்கவில்லை அமெரிக்கா. ஸோ மொத்தத்தில் இந்தியா கிரேட் எஸ்கேப் தான். பொறுத்து பார்க்கலாங்க இன்னும் அமெரிக்கா எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போய் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு. நன்றி நண்பர்களே.